இந்திய வெளியுறவு செயலாளர் அண்மையில வந்திருந்தார். அவர் சொன்னதாக பத்திரிகையில செய்தி வந்திருக்கு. வடகிழக்கு இணைப்பு சாத்தியம் இல்லை அவர் சொன்னதாக. அப்படி அவர் சொல்லவில்லை. அப்படி அவர் சொல்லவில்லை. ஆனால் மாவசேனாராஜா நானும் இருந்தாங்க அந்த பேச்சுவார்த்தை. திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் தான் சொன்னார். அவர் அப்படி சொல்ல இல்லை. பேப்பருக்கு போய் சொன்னது வெளியுறவு செயலாளர் சொன்னது, உங்களுடைய கோரிக்கை ஒன்றையும் நீங்கள் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை, மேசையிலே வைத்துக் கொள்ளுங்கள், கீப் இட் ஆன் த டேபிள், டோன்ட் டேக் இட் ஆஃப் த டேபிள். அதை நான் சொன்னேன். ஆனால் பெறக்கூடியதை பெற்று முன்னேறுங்கள் என்று சொன்னார். பெறக்கூடியதை பெற்று முன்னேறுங்கள். அது வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம். அது தொடர்ச்சியாகவும் மேசையிலேயே இருக்கட்டும் அந்த கோரிக்கை. அதை அடைகிற வேளையிலே நீங்கள் அடையலாம். அப்படி அவர் சொல்ல வெளியில போய் பத்திரிகைக்கு அவர் வடகிழக்கு வேணாம்னு சொல்லி போட்டார். யாருக்கு இந்த குழப்பம் தேவையா இருக்கு? இன்றைக்கு யாருக்கு இந்த குழப்பம் தேவையா இருக்கு? மக்கள் சிலருடைய கையில தான் இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க. சிலரை வேணுமென்றே தெரிவு செய்து அவரிடத்துல பொறுப்பு கொடுக்க கூடாது என்று தீர்மானிச்சிருக்காங்க. சிலரை மக்கள் நிதானமாக தெரிவு செய்து இவர்கள கையில பொறுப்பு கொடுக்க கூடாது என்று தீர்மானிச்சிருக்கார்களோ இல்லையோ? தீர்மானிச்சிருக்காங்க. அப்படியானவர்கள் குழப்பத்தில் ஈடுபடுகிறார். வவுனியால காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான போராட்டம், நியாயமான போராட்டம். நாங்களும் போராடினாங்க. நாங்களும் அதற்கான செயற்திட்டங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான அலுவலகம் அமைக்கிற செயற்பாட்டில் முழுமையாக ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆனால் அதற்கு ஆதரவாக ஒரு அரசியல் கட்சி சேர்ந்து போராட போதாம். நேற்றைக்கு பத்திரிகை செய்தி, இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களான போராட்டத்துக்கு ஒரு அரசியல் கட்சி சேர்ந்து போராட போதாம். எனக்கு தெரிந்த வகையில் நான் கண்ணால கண்டிருக்கிறேன். வவுனியால அந்த அரசியல் கட்சி பல இளைஞர்களை பிடித்துக் கொண்டு போனதை நான் இந்த கண்ணால கண்டிருக்கிறேன். பலரை காணாமல் ஆக்கினவர்கள் அவர்கள் என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஒரு சம்பவத்தை சொல்றேன், என்ன நடந்த ஒரு விஷயத்தை சொல்றேன். பான் கி மூன் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்த போது நூலகத்துக்கு வழியால ஆர்ப்பாட்டம் நடந்தது. நாங்கள் பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டு நாங்கள் எல்லாரும் வந்து அந்த மக்களோடு பேசினோம். சில பெண்கள் ஒப்பாரி வைத்தார்கள். சுமந்திரா, சம்பந்தா, எங்களோட பிள்ளைகளை கொண்டு வந்துதா, ஏன் கொண்டு போயிருக்கிற? நாங்கள் அவண்டு கொண்டாங்க. சரி, அவர்களுக்காக நாங்களும் பல விஷயங்களை செய்கிறோம். ஆனால் சம்பந்தன், சுமந்திரன் பேர் தான் சொல்லப்பட்டது. நீங்கள் தான் எங்களோட பிள்ளைகளை ஒழிச்சு வச்சிருக்கீங்க, கொண்டு வந்து தாங்க. அவர்கள் கத்தினார்கள். அதை நாங்கள் பொருட்படுத்தையில நாங்கள் நடந்த விஷயத்தை சொல்லி போட்டு திரும்புகிற போது அண்ணன் சித்தார்த்தன் எனக்கு பக்கத்தில் நின்றார். நான் கேட்டேன், அண்ணன் என்ன இது அடிக்கிறீங்க? இல்லை, உங்களை தனியை விட விரும்பல, நல்ல பண்பு, உங்களை தனியை விட விரும்பல, நான் பக்கத்தில் நிற்கிறேன் என்று சொன்னார். சொல்லி போட்டு சொன்னார், இவர்கள் ஏன் சம்பந்தன் அண்ணன்ட்டே உங்கள்கிட்டையும் இதை கேட்கிறார்கள்? எங்கள்கிட்ட கேட்டாலும் பரவாயில்லை என்று சொன்னார். அவரே சொன்னார், எங்கள்கிட்ட கேட்டாலும் பரவாயில்லை, இந்த விடயங்களோட எந்த சம்பந்தமும் இல்லாத உங்கள் ரெண்டு பேருக்கும் எல்லாம் இதை கேட்கிறோம். நாங்கள் இன்னும் அது அவையில் கேட்கறது இல்லை, பாவம். அவைகளுக்கு எழுதி கொடுத்துருக்கு. சக்தி டிவியில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாள் நியூஸ்ல இந்த மைக்கை பிடிச்சு ஒரு ஆள்கிட்ட பிடிச்சு கேட்கறது, ஐயா இதை பற்றி நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஒரு மைக் பிடிபட்டிருக்கும். அவர் கருத்து சொல்லுற போது இப்படி பார்த்தான்னு சொல்றாரு. ஏன்னா எழுதி கொடுத்த துண்டு இங்க கையில இருக்கு. கவனிச்சிருக்கீங்களா? அடுத்த முறை சக்தி நியூஸை பாருங்க. இந்த பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்கிற போது பொதுமக்கள் ஒருவரை நேரடியா பார்த்து பதில் சொல்றேன், இப்படி பார்த்தான்னு சொல்றது. ஏன்னா எழுதி கொடுத்த துண்டு இங்க இருக்கு. ஆனபடியா யார் என்னத்தை சொல்றதுக்கு ஒரு இங்கிதம் இல்லாத நிலைமை இன்றைக்கு வந்திருக்குது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காக போராடுகிறது யார் என்று சரித்திரத்தையே தலைகளாக மாற்றுகிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு வந்திருக்கு. நாங்கள் அவர்கள் எல்லாம் குறை சொல்றதுக்காக நான் இது சொல்ல இல்லை. எல்லாரும் சேர்ந்து இயங்குறதுக்காகத்தான் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை வச்சிருக்கோம். பழையதை எல்லாம் மறந்து நாங்கள் சேர்ந்து தமிழ் மக்களுக்கான முழுமையான தீர்வை பெற வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய அவா. ஆனால் நாங்கள் அவர்கள் செய்தவற்றை மறந்து அவர்களோடு சேர்ந்து பயணிக்கிறோம் என்று சொல்லுகிற போது அவர்கள் எங்கட தலையில இருந்து மிளகாய் அரைக்க நினைக்கக்கூடாது. நாங்கள் செய்யாததை தாங்கள் செய்ததை எங்கட தலையில போடுறதுக்கு முயற்சி எடுக்க முடியாது.
நாங்கள் இதை பற்றி இவ்வளவு காலம் பேசவே இல்லை. ஆனால் பேசுகிற சந்தர்ப்பம் வருது. நான் அன்றைக்கு பாராளுமன்ற குழு கூட்டத்திலையும் சொன்னேன். நான் சில சந்தர்ப்பங்கள் வந்திருக்குது. இப்ப இனியும் நாங்கள் பேசாமல் இருக்க மக்களுக்கு பொய்களையும் புரட்டுகளையும் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருந்தால் அப்படியாக முழு பொய்களையும் சொல்ல பண்ணி பாடசாலை மாணவர்கள் அதை முழுமையாக நம்பி விவாதத்தில் அதை உபயோகிக்கிற அளவுக்கு போய் பரம்பிக் கொண்டிருக்கு. அதுக்கு அந்த நம்புறதுல இப்ப பாராளுமன்ற உறுப்பினர்களும் விதிவிலக்கு இல்லை என்ற ஒரு நிலைமை வந்துட்டு இன்றைக்கு. ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த 11 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கைக்கு கால அவகாசம் கொடுக்க வேணாம் என்று கையெழுத்து போட்டு கடிதம் அனுப்பியிருக்கிறார்களாம். தலைவர் சம்பந்தன் கையெழுத்து போடல, தலைவர் சீனாதராஜா கையெழுத்து போடல, நான் போடல, நான் சின்ன பொடியன் போடல, பரவாயில்லை. ஆனா வெளிநாட்டு விவகாரங்களை கவனிக்கிறாள். இப்ப ஜெனிவால போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்தனா எனக்கு தெரியாது இப்படி ஒரு கடிதம் போடுறது. வேறு 2 மூத்த உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு பட் எல்லாரும் கையெழுத்து போட்டு என்னத்தை தெரிஞ்சு கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். இலங்கை செய்ய வேண்டும் என்று 2015ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இலங்கையுடைய அனுசரணையோட இலங்கை நாங்களும் செய்வோம் என்று சொல்லி அதுல 10-12 பொறுப்புகள் கொடுக்கலாம். 1-2 செய்ய தொடங்குகிறார்கள். 1 கூட முழுமையாக செய்யப்படவில்லை. நான் ஜெனிவாயிலிருந்தே சொல்லியிருந்தேன், 1 கூட முழுமையாக செய்யப்படவில்லை. ஆனால் அவை அனைத்தும் செய்யப்பட வேணும். ஒவ்வொன்றும் செய்யப்பட வேணும். 18 மாத அவகாசம் கொடுக்கப்பட்டு அது செய்யாமல் விட்ட காரணத்தினால இனி செய்ய தேவையில்லை என்று எவனாவது சொல்லுவானா? எந்த முட்டாள் சொல்லுவான்? 18 மாசத்துல அவளுக்கு செய்ய அவகாசம் கொடுத்தது அவள் செய்ய தவறிட்டனும் நான் இனி செய்ய தேவையில்லை. கால அவகாசம் கொடுக்க வேணாம் என்று சொல்றதுல கருத்து அது உண்டுதான். இனி செய்ய தேவை. அன்றைக்கு அந்த மாணவன் சொல்றான், மேடையில் இருந்த ஒரு மாணவன், இளைஞர் படை ஒன்று இருக்கிறது, இறக்கி பாருங்கள், வென்று தருவோம். இளைஞர் படை ஒன்று இருக்கிறது, இறக்கி காட்டுகள், நாங்கள் வென்று தருவோம். என்ன 30 வருஷமாக இவ்வளவு பெரிய ஆயுதம் தாங்கி போராடி இவ்வளவு பேரை எல்லாம் கொண்டுழைச்சி போட்டு இன்றைக்கும் இளைஞர்களை இறக்கி காட்டுதோம் வென்று தாரம் என்று உசுப்பேத்திர பேச்சாங்க எனக்கு தேவையா இருக்கு. இனி ஒரு தடவை நாங்கள் ஆயுதம் தூக்கக்கூடாது. நான் தெளிவாகவே சொல்றேன், இனி ஒரு தடவை நாங்கள் ஆயுதம் தூக்கக்கூடாது. அந்த அழிவு எங்களுக்கு வேண்டாம். அது உன்னதமான ஒரு தியாகம். ஆனால் அதற்காக இனியும் ஒரு 1,00,000 இளைஞர்களை நாங்கள் பலிக்கடாவாக அனுப்ப முடியாது. அது செய்யக்கூடாது. அப்படியான உணர்ச்சிகளை தூண்டுவது பொறுப்பற்ற செயல்.